அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே இப்போ வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடுகள் மெஷர்மெண்ட்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, பன்னாட்டு அழகு முறைகள். இது நம்ம ஆல்ரெடி எல்லா கிளாஸ்லயுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்பவும் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். அழகுமுறை, நீளம், நிறை, காலம். என்னென்ன அழகுமுறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ்னா என்ன ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, சென்டிமீட்டர், கிராம், வினாடி. எஃபிஎஸ்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபூட்டு, அதுக்கப்புறம் பவுண்ட், வினாடி, செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் எம்கேஎஸ்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு தான் இந்த அழகுமுறை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1960ல பாரிஸ்ல எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு நடந்துச்சு. அப்பதான் எஸ்ஐ அழகுமுறை அப்படிங்கிறத எல்லாருமே காமனா டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனாவது கான்ஃபரன்ஸ்னா 11th கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் 1960ல பாரிஸ்ல. இதுக்கப்புறமா தான் எஸ்ஐ அழகுமுறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்ஐ அழகுமுறையுடைய விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எந்த வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா சிஸ்டமி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து இதை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இதுல நம்ம ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் பார்த்திருப்போம். எஃபிஎஸ் சிஸ்டம் அதுதான் ஆங்கிலேய அழகுமுறை. பிரிட்டிஷ் சிஸ்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம். அதே மாதிரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம், பின்வருவனவற்றில் எது தசம அழகுமுறை அல்ல அப்படின்னு கேட்டாலும் எஃபிஎஸ் சிஸ்டம் தான் சூஸ் பண்ணணும். அடுத்து இன்னொரு கொஸ்டின் வரும், எஸ்ஐ சிஸ்டம் பின்வரும் அலகுகளில் எது எஸ்ஐ அழகுமுறையை ஒத்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்கேஎஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா எஸ்ஐ அழகுமுறையில நீளத்தை என்னன்னு சொல்லுவோம், மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் செகண்ட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி எம்கே சிஸ்டம்லயும் என்னதான் சொல்றோம், மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால எஸ்ஐ அழகுமுறையை ஒத்த அழகுமுறை எதுன்னு கேட்டாங்கன்னா எம்கேஎஸ். இந்த குட்டி பாக்ஸ் தான், பட் இதுக்குள்ளேயே 3 கொஸ்டின்ஸ் அடங்கிருச்சு பாருங்க. அடுத்தது இங்க பாருங்க. எப்பவுமே நம்ம எல்லா கிளாஸ்லயும் ரெகுலரா பார்த்ததுதான் அடிப்படை அலகுகள், அதாவது எஸ்ஐ அலகுகள் இல்லைன்னா அடிமான அலகுகள். இந்த 7 திருப்பி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. இதோட யூனிட்ஸும் ரொம்ப முக்கியம். நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், ஒளிச்செறிவு கேண்டலா, பொருளின் அளவு மோல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்காரணத்தை கொண்டும் இந்த பாக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, வழி அளவுகள். வழி அளவுகளுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வழி அளவுகள்னா என்ன, அடிப்படை அளவுகளை பெருக்குவதாலோ அல்லது வகுப்பதாலோ கிடைப்பதுதான் என்னது வழி அளவுகள். இதிலிருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். அதனால அது டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பரப்பு. பரப்போட ஃபார்முலா என்ன, நீளம் இன்டு அகலம். நீளம்னா மீட்டர், அகலம்னாலும் மீட்டர். மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். பருமன்னா நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் கியூப். அடர்த்தினா நிறை பை பருமன். நிறையோட வேல்யூ, நிறையுடைய அலகு என்ன, கிலோகிராம். இதுவே பருமன் அப்படின்னா இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, மீட்டர் கியூப். இது மேல கொண்டு போனோம்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது பாருங்க, திசை வேகம். இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். இடப்பெயர்ச்சினா மீட்டர்னு சொல்லுவோம், காலம்னா செகண்ட்ஸ், மீட்டர் பர் செகண்ட். அல்லது இதை மேல கொண்டு போய் ms பவர் -1 அப்படின்னு போடலாம். அடுத்தது திசை வேகம். அடுத்தது பாருங்க, உந்தம். நிறை இன்டு திசை வேகம். நிறைனா என்ன, கிலோகிராமுங்களா. திசை வேகம்னா என்ன, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், மீட்டர் பர் செகண்ட். இது இந்த எஸ் மேல கொண்டு போயிட்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. அடுத்தது பாருங்க, முடுக்கம்னா திசைவேகம் டிவைடட் பை காலம். திசைவேகம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், மீட்டர் பர் செகண்ட். அடுத்து டிவைடட் பை காலம்னா இன்னொரு செகண்ட், மீட்டர் பர் செகண்ட், ms பவர் -2. விசைனா நிறை இன்டு முடுக்கம். நிறைனா கிலோகிராம் வருங்களா, முடுக்கம்னா என்ன வரும், ms பவர் -2. இப்பதான் நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ கிலோகிராம் ms பவர் -2. அழுத்தம் அப்படின்னா விசை பை பரப்பளவு. விசைனா நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். பரப்பளவு ஏரியாவை என்னன்னு சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோங்களா. அப்ப nm பவர் -2 அல்லது பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க,
ஆற்றல்னா விசை இன்ட்டு தொலைவு. விசை வந்து நியூட்டன்னு சொல்லுவோம், தொலைவு மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ NM அல்லது ஜூல் அப்படின்னும் சொல்லலாம். பரப்பு இழுவிசைனா விசை டிவைடட் பை நீளம். விசையை வந்து நியூட்டன்னு சொல்லுவோம், நீளத்தை மீட்டர்ல சொல்லுவோம். நியூட்டன் பர் மீட்டர் அல்லது NM பவர் -1. ஸோ இந்த மாதிரி இந்த பரப்பளவு இந்த வழி அளவுகள் பார்த்தீங்களா, டிரைவ்டு குவான்டிட்டிஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்றதுனாலயோ இல்லை வந்து டிரைவ் பண்றதுனாலயோ தான் வந்து டிவைட் பண்றதுனாலயோ தான் வந்திருக்கு இல்லைங்களா. திருப்பி திருப்பி என்னதான் வருது, அந்த நம்ம அடிப்படை அளவுல பார்த்த விஷயங்கள் தான் திருப்பி 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 நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி வருது. ஸோ அதனாலதான் அதுல இருந்து இது டிரைவ் ஆகி வர்றதுனால டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, சிறிய அலகுகள் மற்றும் அதன் மதிப்பு மீட்டரில். ஃபெர்மி அப்படின்னா 10⁻⁻15, ஆங்ஸ்ட்ரம் அப்படின்னா 10⁻⁻10, நானோமீட்டர்னா 10⁻⁻9, மைக்ரான் அப்படின்னா 10⁻⁻6, மில்லிமீட்டர்னா 10⁻⁻3 மீட்டர், சென்டிமீட்டர்னா 10⁻⁻2 மீட்டர். அடுத்தது பாருங்க, பெரிய அலகுகள் அதோட மதிப்பு வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. கிலோமீட்டர்னா 10⁻3 மீட்டர்னு சொல்லுவோம். வானியல் அலகுனா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா. பூமியுடைய மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடையில் உள்ள தொலைவு தான் வானியல் அலகு. 1.496 × 10⁻11 மீட்டர். ஒளியாண்டுனா 9.46 × 10⁻15 மீட்டர். ஒளியாண்டுனா என்ன, ஒரு வருஷம் ஃபுல்லா ஒளி வந்து லட்சத்துல டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு தொலைவு. விண்ணியல் ஆரம் அப்படின்னா 3.08 × 10⁻16 மீட்டர். அடுத்து பாருங்க, நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவிற்குள் உள்ளன. ஸோ நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா ஆல்பா சென்டாரி தான். இது எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவுல இது இருக்கு. நம்ம நைட் டைம்லாம் ஸ்டார்ஸ் நிறைய பாக்குறோம் இல்லைங்களா மேல வானத்துல, அது எல்லாமே 500 விண்ணியல் ஆர தொலைவுக்குள்ளதான் இருக்குது. அடுத்தது பாருங்க, மேலும் அறிந்து கொள்வோம். சோ 1 மில்லிலிட்டர் நீரோட நிறை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கிராம். இதுவே 1 லிட்டர் அப்படின்னா 1 கிலோகிராம். அடுத்து பாருங்க, ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு நீல திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். அதன் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். ஒரு முட்டை இருக்குதுன்னா அதோட எடையில 12% வந்து அந்த முட்டையோட ஓடே வந்து ஃபில் பண்ணிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு நீல திமிங்கலத்தோட எடை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 யானைகளோட எடைக்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு யானையோட எடையே வந்து ரொம்ப பல்கா தான் இருக்கும். ஸோ 30 யானைகள் சேர்ந்தா எவ்வளவு எடை இருக்குமோ அதுதான் ஒரு நீல திமிங்கலத்தோடைய எடையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதோட நீளம் வந்து அது எவ்வளவு நீளம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 பஸ் வந்து ஒன்னா நிறுத்தி வச்சா 1 by 1 லைனா நிறுத்தி வச்சா எவ்வளவு நீளமா இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து அதோட நீளம் இருக்கும். அடுத்தது பாருங்க, நிறை மற்றும் எடை ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடு. அதுக்கு முன்னாடி நிறைனா என்ன, எடைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். சோ நிறைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பொருட்களுடைய அளவு தான் நிறைன்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து ஒரு 1 ரூபி காயின் கொடுத்திருக்கேன், ஒரு காயின் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த காயின்குள்ள குட்டி குட்டியா வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பருப்பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதோட அளவு அது எவ்வளவு இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ணி சொன்னேன்னா அதுக்கு பேர் தான் நிறை. ஆனா எடைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 ரூபி காயினை வந்து நான் ஒரு டேபிள் மேல வச்சிருக்கேன், அது மேல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும்போது அதுக்கு திருப்பி அந்த காயின் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட அளவை தான் நம்ம எடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புரிஞ்சுதுங்களா நிறைக்கும் எடைக்குமான டிஃபரன்ஸ்? நம்ம டே டு டே லைஃப்ல எடை அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும், பட் நம்ம இன்ஸ்டெடா மாஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா வெயிட், அதாவது எடை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து காலப்போக்குல அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆக்சுவலி மாஸ் அப்படின்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான ஒரு டேர்ம். சரிங்க, பாருங்களேன் இன்னொருக்கா சொல்றேன், நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு காயின் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட அளவு அது வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுதான். அதாவது அதோட மொத்த அளவு எவ்வளவு, மொத்த நிறை எவ்வளவு இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்றதுதான் நிறை. ஆனா இதுவே எடை அப்படின்னா அது மேல ஆக்ட் ஆகிற கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட அளவு தான் வந்து எடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையேயான டிஃபரன்ஸ் பாருங்க. அடிப்படை அளவு, நிறைங்கிறது அடிப்படை அளவு. இதுவே எடை அப்படின்னா ஒரு வழி அளவு.
எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு, எனவே இது ஸ்கேலார் அளவு ஆகும். ஸோ நிறை வந்து எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு டைரக்ஷன் பத்தி நம்ம அங்க எங்கேயுமே பேசியிருக்க மாட்டோம். ஸோ ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, எண் மதிப்பு அதோட என்ன நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு மட்டும் நம்ம சொன்னோம்னா அது ஸ்கேலார். பிளஸ் வந்து அந்த நியூமரிக்கல் வேல்யூவோட டைரக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னு டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு பேர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையில பெருசா நம்ம நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் சொல்லுவோம், டைரக்ஷன் பத்தி பேச மாட்டோம். அதனால இது ஸ்கேலார் அளவு. ஆனா இடையில இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம் இல்லைங்களா, அப்போ அதுக்கு டைரக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அப்போ எண் மதிப்பும் இருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்ற எண் மதிப்பும் நம்ம சொல்லுவோம், எந்த டைரக்ஷன்ல போச்சுங்கிற திசையை பத்தியும் நம்ம பேசுவோம். அதனால இது வந்து வெக்டார் அளவு. பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பொருட்களோட அளவு தான் நிறை. இதுவே வந்து பருப்பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு திருப்பி அந்த ஃபோர்ஸ் வந்து திருப்பி ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதோட அளவு தான் வந்து எடை அப்படின்னு சொல்லுவோம். இடத்திற்கு இடம் மாறாது நிறை. ஸோ இப்போ வந்து நான் இப்படி ஒரு பொருள் வச்சிருக்கேன், அதுக்குள்ள பருப்பொருட்கள் இருக்குதுன்னா நான் பூமியில வச்சிருந்தாலும் இதே அளவு தான் இருக்கும், நான் நிலாவுக்கே எடுத்துட்டு போனாலும் அந்த ஒரு 1 ரூபி காயின்குள்ள இருக்கக்கூடிய பொருளுடைய அளவு அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ நிறை இடத்திற்கு இடம் மாறாது. ஆனா எடை பாருங்க, நான் 1 ரூபி காயினை பூமி மேல வச்சிருக்கேன். ஸோ பூமியில எனக்கு 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் வந்து கிராவிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து திருப்பி ஒரு ஃபோர்ஸ் வந்து இது எக்ஸர்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்ப எனக்கு இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுவே நான் வந்து நிலாவுக்கு எடுத்துட்டு போறேன் இந்த 1 ரூபி காயினை, நிலாவுல எவ்வளவு கிராவிட்டி இருக்கும், 1.63 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இது எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அப்போ கிராவிட்டியை பொறுத்து இடத்துக்கு இடம் வந்து எது மாறுபடும், எடை அப்படிங்கிறது மாறுபடும். அடுத்தது நிறை பாருங்க, இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது. ஸோ நிறை வந்து இயற்பியல் தராசு, பொது தராசு, அந்த மாதிரி இன்னும் நிறைய தராசு இருக்கு. எடைக்கு பாத்தீங்கன்னா சுழல்வில் தராசு கொண்டு அளவீடு செய்யப்படுகிறது. நிறையுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம், எடையுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன். ஏன்னா எடைங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு விசை தான், திருப்பி அந்த விசை வந்து திருப்பி எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ விசையோட அலகு என்ன, நியூட்டன் தான். அதனால எடையுடைய அலகு நியூட்டன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, கிலோகிராம். பிரான்ஸ் நாட்டின் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை கிலோகிராம் ஆகும். ஸோ ஒரு கிலோகிராம்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா ஒரு சிலிண்டர்கள் ஷேப்ல வந்து ஒரு 1 kgல வந்து செஞ்சு மெஷர்மெண்ட் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து எதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் இருடியம் இந்த 2ஆல் ஆன உலோக கலவையுடைய அளவு தான் இந்த 1 kg. என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 9:1, அதாவது பிளாட்டினம் 9ம் இரிடியம் வந்து 1 பங்கும் இருக்கிற மாதிரி ரேஷியோல தான் அந்த உருளை அப்படிங்கறத வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ புக் பேக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நாங்கள் அதை கொடுத்துருக்கோம், நீங்க அதை பார்க்காதவங்க அதையுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.